ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோல இன்று ஒரு விலை உயர்ந்த கார் தீப்பற்றி எரிந்த காட்சிகள் இன்டர்நெட்ல வெளியாகி இருக்கு. சில ஊடகங்கள் என்ன செய்தி போடுறாங்க அப்படின்னா, இந்த ரஷ்ய அதிபர் புட்டின் மீதான தாக்குதலா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி போடுறாங்க. இந்த காட்சிகள் நாம பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது அப்படின்னா, ஒரு கார் ஒன்று தீப்பிடித்து எரிகிறது. இப்போ வந்திருக்கும் தகவல் என்ன அப்படின்னா, இது ரஷ்ய அதிபரின் கான்வாயில் பங்கேற்கும் ஒரு கார் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனா ரஷ்ய ஊடகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் சொல்லவில்லை. மேற்கொண்டு அந்த வீடியோல இந்த கார் எரிந்த பிறகு என்ன வருது அப்படின்னா, அங்கே பாதுகாப்பில் உள்ள ஆட்களை சோதனை செய்யுமாறு காட்சிகள்லாம் அமைஞ்சிருக்கிறது. அவங்கள தலை முதல் பாதம் வரை சோதனை செய்யறாங்க. அதனால இப்போ சர்வதேச அளவுல ஒரு சிலர் என்ன கேள்வி எழுப்பி வராங்கன்னா, ரஷ்ய அதிபர் மீதான உக்ரைனின் தாக்குதலா என்ற கேள்வி முன்வைக்கிறார்கள். ரஷ்ய அதிபரின் கான்வாயில் உள்ள ஒரு விலை உயர்ந்த கார் தீப்பிடித்தது எரிந்ததற்கான காரணம் என்ன என்று ரஷ்யா இதுவரை தகவல் வெளியிடாதது ஏன் என்ற கேள்வியும் முன்வைக்கிறார்கள். சர்வதேச ஊடகங்கள் அமெரிக்காவிலிருந்து ரஷ்யா வரை இது குறித்த ஒரு தெளிவான விளக்கமோ அல்லது ஒரு பெரிய செய்தியோ இதுவரை பதிவு செய்யாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுடைய தரப்பிலும் பெருசா எந்த தகவலும் இல்லை. முதல்ல என்ன சந்தேகம் எழுகிறது என்றால், இந்த தகவல் ஒரு வதந்தியா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இரண்டாவதாக, காட்சிகள் அந்த கார் தீப்பிடித்து எரிந்த வண்ணம் இருக்கையில் ரஷ்யா ஏதாவது கிளாரிபிகேஷன் வெளியிடுவார்களா? தீப்பிடித்தது எரிந்ததற்கான காரணம் என்ன என்பதை தெளிவுபடுத்துவார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. பல லட்சம் உயிரிழப்புகள். இந்த நிலையில அமைதி பேச்சுவார்த்தை அமலில் இருக்கிறது. 2 வகையான அமைதி பேச்சுவார்த்தை. ஒன்று, எரிசக்தி மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற ஒரு 30 நாள் ஒப்பந்தம் அமலில் இருக்கிறது. பிளாக் சி என்ற கடல்ல கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் அமலில் இருக்கிறது. மற்றபடி ரஷ்யாவும் உக்ரைனும் பரஸ்பரமாக ட்ரோன்கள் மூலம் தாக்கிக் கொள்வது குறிப்பிடத்தக்கது. 2 தரப்பிலையும் உயிரிழப்பு இருக்கிறது. புட்டினை பொறுத்தவரை செலன்ஸ்கி இருந்தால் நிரந்தர அமைதி பேச்சுவார்த்தைக்கு தடையாக இருப்பார். அவர் சொல்வதை அவருடைய இராணுவம் கேட்பது கிடையாது. அதனால ஐநா பொறுப்பேற்க வேண்டும், பிறகு அங்கே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஐநாலாம் பொறுப்பேற்காது, உக்ரைனிய மக்கள் தங்களுடைய தலைவர்களை தேர்வு செய்வார்கள், அது அவங்களுடைய சொந்த பிரச்சனை, இதுல வேற யாரும் தலையிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். தாக்குதலை பொறுத்தவரை அமைதி பேச்சுவார்த்தை அமைதி ஒப்பந்தம் ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அமலில் இருந்தாலும் தொடர் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு கார் எரிந்தது ஒரு சாதாரண சம்பவமா அல்லது சதி செயலா என்ற வகையில் சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.